Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தூங்கினா படுத்த தூக்கம் வரணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், அது கர்த்தருடைய சித்தம். ஒவ்வொரு விசுவாசியும் பாரத்தை கீழே இறக்கி வைக்க தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். பயத்தையும் திகிலையும் கவலையும் தூக்கி எறிந்துவிட்டு சமாதானத்தையும் நித்திரையில் வரும் இன்பத்தையும் அதிகரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்த போதனைகளை நான் கொடுத்து வருகிறேன். அதை பல்வேறு பகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம். முதல் பகுதியிலே பொருளாதார செழிப்பு என்பது நம்மை குறித்த தேவனுடைய விருப்பமாயும் சித்தமாயும் இருக்கிறது என்பதை போதித்தேன். அந்த ரெண்டாம் பகுதியிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பதை குறித்து போதித்தேன். மூன்றாம் பகுதியிலே பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். இப்பொழுது நான்காவது பகுதியை நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். இது பெருக்கத்தை குறித்தது. பெருக்கம் என்பதை குறித்து இங்கே போதித்து வருகிறேன். பெருக்கம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ் என்று சொல்லுகிறோம். இந்த பெருக்கம் என்பது தேவனுடைய மனதிலே தோன்றின எண்ணம். இது தேவனுடைய சுவாபத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய விருப்பம். மனு வர்க்கம் மட்டுமல்ல, சகல ஜீவ ஜந்துகளும் தேவன் உண்டாக்கின சகல ஜீவராசிகளும் பெருக்கத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றன. பெருக்கத்துக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். ஆகவே தான் பெருக்கம் என்பது வேதத்திலே எங்கே பார்த்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் காண்பித்தேன், பெருக்கம் என்பது தேவனுடைய எண்ணம் என்று, தேவனிடத்திலிருந்து வந்த ஒன்று என்று. ரெண்டாவது காண்பித்தேன், ஏன் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை. இப்பொழுது எல்லாவற்றிலும் நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை எடுத்து கூறி வருகிறேன். ஏன் இதை மிகவும் முக்கியமாக எடுத்து கூறி கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் பெருகுவது என்பது ஒரு பிரின்சிபல். கடவுள் அப்படி தான் வச்சிருக்கிறார். ஏதோ பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும். நான் வெறும் பொருளாதார செழிப்பை குறித்து அல்லது பொருளாதார பெருக்கத்தை குறித்து இன்றைக்கு பேசினா உடனடியாக அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது என்ன பொருளாதாரம் என்று அப்படி சொல்லிவிடுவார்கள். அதனால தான் நான் இந்த இதிலேருந்து வர்றேன், இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பொருளாதார செழிப்பு மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் செழிப்பு. ஆவியில், ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, இப்படி எல்லா விதத்திலும் செழிப்பு. இதுதான் எல்லாவற்றிலும் பெருக்கம். எல்லாவற்றிலும் பெருக்கம் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் குறைவின் தேவன் அல்ல, அவர் இல்லாமையின் தேவன் அல்ல, அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அது அவருடைய சுவாபத்தில் ஒன்றாகிவிட்டது. ஆகவே பெருக்கத்துக்காகவே நம்மையும் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே தான் மோசே சொல்லுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உபாகம் 1:10-11 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அன்றைக்கே சொல்லிட்டார், வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன் என்று. ஒரு பிள்ளை கூட இல்லாதவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம். கிட்டத்தட்ட 100 வயசு ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து ஒரு அற்புதத்தை செய்து லட்சோப லட்சம் மக்கள் அன்றைக்கு மோசேக்கு முன்னால் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20-50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களை பார்த்து மோசே சொல்லுகிறான், நீங்கள் ஏற்கனவே வானத்து நட்சத்திரத்தை போல பெருகி இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறான். 1000 மடங்கு. ஏன்னா அவன் ஒரு காரியத்தை கர்த்தரை பற்றி நன்றாக புரிந்து வைத்து கொண்டான். இந்த பெரிய தேவ மனுஷன் இந்த 20-50 லட்சம் பேரை வரைக்கும் எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்த ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் கர்த்தர் யாருன்னு புரிந்து கொண்டான். கர்த்தரோடு சஞ்சரித்திருக்கிற மனுஷன், கர்த்தரை நன்றாக அறிந்த மனுஷன், கர்த்தருடைய அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட மனுஷன். அவன் சொல்லுகிறான், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சும்மாவை சொன்னான்னு நினைக்கிறீங்க? 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகரால் நம்ப முடியல. ஏன்னா 100 மடங்கு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் 1000 மடங்குன்றதை பற்றி பேசுகிறீங்க. மோசே சொல்லுகிறான், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய மனதில் அதுதான் இருக்குது. அவர் பெருக பண்ணுகிறவர் என்கிறதை எவ்வாறாக அவன் வெளிப்படுத்துகிறான். நான் வேத வசனத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து உங்களுக்கு காமித்து வருகிறேன், எப்படி பல்வேறு காரியங்களில் நாம் பெருக வேணும் என்பதை. எல்லாவற்றிலும் பெருக வேணும். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயும் நோக்கமாயும் இருக்கிறது. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் சில காரியங்களை குறித்து காண்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால், பெருக்கம்தான் தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலையும் பெருக்கம்.
தேவனுடைய சித்தம் என்பது நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிய வேணும். அப்போ தான் பொருளாதார பெருக்கம்னு வரும்போது அதை ரெடியாக ஏற்றுக்கொள்வோம். நாம் பொருளாதார பெருக்கத்தை குறித்து ரொம்ப அதிகமாக பேச போகிறேன். ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெருக்கம் தேவனுடைய சித்தம். என் வாழ்க்கையில் எதுவுமே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆரம்பித்த நிலையிலே அப்படியே இருக்கக்கூடாது. தேக்க நிலை இருக்கக்கூடாது. பெருக்கம், முன்னேற்றம் தேவனுடைய சித்தம் என்பது ஆழமாக நம்முடைய உள்ளங்களில் பதிய வேண்டும். ஆகவே ஏற்கனவே நிறைய காரியங்களில் எப்படி பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார் என்று வேதவசனத்தில் பரவலாக எல்லா பகுதிகளிலிருந்து எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கி சில காரியங்களை காண்பிக்கிறேன். சபையை குறித்து வேதவசனம் கூறும்போது வேதவசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவன் நம்முடைய சபையில் கூட பெருக்கத்தை விரும்புகிறார். நம்முடைய சபை வளர்ச்சி அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 ஆதி திருச்சபையின் நிலையை குறித்து வாசிக்கிறோம். அங்கே என்ன நடந்தது? அதுதான் நமக்கு பேட்டர்ன். அது எப்படி நடந்தது என்று பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தினந்தோறும் சபையில் ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தினந்தோறும் ஜனங்கள் வருகிறார்கள். சபை பெருகிக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் 6:7 பார்க்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்ததாம். இது பெருகிச்சாம். முதல்ல அது உள்ளங்களில் பெருக பெருக அங்கே சபையுடைய ஜனத்தொகையும் பெருக ஆரம்பிச்சு. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். மிகவும் பெருகிட்டுனா அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது. எண்ணற்ற விதத்தில் வளர்ந்து கொண்டு போகிறது. ஆசாரியர்கள், யூத தலைவர்கள் கூட அநேகர் கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு இங்கே கூறுகிறது. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய பாதுகாப்பை பெருக பண்ண விரும்புகிறார். உங்களை சுற்றி அவர் வைக்கும் பாதுகாப்பை பெருக பண்ண விரும்புகிறார். சங்கீதம் 91:10 வாசிக்கிறோம். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கோடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் சொல்லுகிறார்கள், ஆமையா அந்த சங்கீதம் 91 அதெல்லாம் நம்ப முடியாது, அது ஒரு பொயட்ரி மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மோசேங்கிற மனுஷன் அப்படியே ஒரு உற்சாகத்தில் எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் அதையும் இதையும் நினச்சி சொப்பனம் கண்டு என்று எழுதினாரா என்னன்னு தெரியல. அது எப்படி சொல்லலாம்? பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லலாமா? அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குமா தேவ ஜனங்களுக்கு என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மோசே எங்கேருந்து கற்பனையில் எழுதுகிறாரா இல்லை கவிதையை எழுதினாரா? அப்படி தான் சிலர் சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவர் நிஜத்தை தான் எழுதினார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் கடந்து வர செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தவர். அநேக அற்புதங்களை அங்கே கண்டவர். கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது, காடை விழுந்தது, சாப்பிட்டார்கள். அவர்களை எதிர்த்து ஒரு மனுஷனால் நிற்க முடியவில்லை. 40 வருஷங்களாக அவர்கள் அனுபவித்த காரியங்களை சொல்கிறாருங்க. அவர்கள் அனுபவித்து ருசி பார்த்த காரியங்களை எழுதியிருக்கிறார். கற்பனை இல்லை, இது அனுபவம். ஊராளுடைய அனுபவம் இல்லை. 20 50 லட்சம் பேர் இருந்தாங்களாம். அத்தனை லட்சோப மக்களுடைய அனுபவம், ஒரு தேசத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. என்ன அனுபவம்? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அவர்களுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார், எப்படி காரியங்களை செய்தார் என்பதை சொல்லுகிறார். அவருக்கு நல்லா விளங்குகிறது. கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை பெருக பண்ணுகிறார். அதிகமான பாதுகாப்பை தர விரும்புகிறார் ஒழிய பாதுகாப்பை எடுத்து போட விரும்புகிறவர் அல்ல. யோபுவையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தவர். நம்மை சுற்றியும் வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதுதான் வேத வசனத்தின் உண்மை. தெய்வீக பாதுகாப்பு பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி அதிகமாகிறது? நாம் அதை விசுவாசித்து நாம் அதை அறிக்கை செய்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய இரக்கங்களையும் பெருக பண்ண விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில். புலம்பல் 3:22-23 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு பல வருஷங்களாக தெரிந்த ஒருவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஒரு சாவு அந்த வீட்டில். அந்த பெரியவர் இறந்து விட்டார். அவருடைய மனைவி என்னை பார்த்த உடனே கதறி அழுத ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அம்மா எத்தனையோ வருஷங்களாக தன்னுடைய கணவரோடு வாழ்ந்து, ஒரு நல்ல கணவர் அவர் எல்லா எலக்ட்ரிக் பில்லு கட்டுறது முதல், கேஸ் ஆர்டர் பண்ணுறது முதல், பே பண்ணுறது முதல் எல்லாம் அவரே பார்த்துக்குவார். இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவ்வளோ அருமையாக எல்லா காரியங்களும் கவனித்தவர் அவர். நான் போன உடனே அந்த அம்மா என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா, இவர் போயிட்டார், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கை, எனக்கு வாழவே தெரியாது, இவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என் காரியமே முடிஞ்சு போச்சு,
இனிமேல் அவ்வளோதான். நான் எப்படி, எனக்கு ஒரு காரியமும் தெரியாது, எங்கே போய் என்ன வாங்குறது கூட எனக்கு தெரியாது, அப்படி என்ன வச்சுருந்தாரு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அநேக நேரத்தில் பாருங்கள், ஜனங்களுடைய பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு உடனடியாக இப்படிப்பட்ட சாவு நேரத்துலலாம் திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அம்மா அப்படி சொல்லி முடித்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வசனத்தை அங்கே கொண்டு வந்தார். அதுதான் அந்த புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த அம்மா சொல்லி முடித்தாங்க. உடனே ஆவியானவர் இதை எனக்குள்ளே வைத்தார். நான் அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, நேற்று வித்தியாசமான நாள், நேற்று அவர் இருந்தார், சந்தோஷமாக இருந்தீங்க, இன்றைக்கி அவர் இல்லை, அழுதுட்டுருக்கீங்க, நாளைக்கு இன்னும் வித்தியாசமான நாள். ஏனென்றால் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க வாழ முடியாது என்று, உங்களால் முடியாது, கூடாது, இயலாது என்று நினைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையும் இரக்கத்துக்கும் முடிவில்லையாம், அவருடைய கிருபையும் இரக்கமும் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. கிருபைன்னு சொன்னால் ஆற்றல், திறமை. அவருடைய ஆற்றல், திறமை, இரக்கங்களுக்கெல்லாம் முடிவே இல்லை. காலைதோறும் புதுசு புதுசாக தந்துக்கிட்டு இருக்காராம். நேற்று ஒரு கிருபை தந்தார், இன்றைக்கி ஒரு கிருபை தர்றாரு. நேற்று ஒரு கிருபை இறக்கம், இன்றைக்கி ஒரு கிருபை இறக்கம், நாளைக்கு இன்னொரு கிருபை இறக்கம். நாளைக்கு சூழ்நிலை வேறையாக இருக்க போகிறது, அதுக்கேற்ற ஆற்றல் உங்களுக்கு தருவார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னேன். உடனடியாக அந்த அம்மா ஆறுதலை பெற்றார்கள், கண்ணீரை துடைத்து கொண்டார்கள். பல வருஷங்கள் அதுக்கு பின்னால் வாழ்ந்தார்கள், நன்றாய் வாழ்ந்தார்கள். அதை நான் அறிவேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. விசுவாசிகள் கலங்கி போய் அப்படியே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாளுக்கு நாள் இதில் பெருக வேண்டும். கிருபை இரக்கம் அவருடைய வாழ்க்கையில் பெருகும்படியாக கர்த்தர் செய்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். அது பெருகுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொறுமையிலே நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் அதை விரும்புகிறார். புலம்பல் 3:25-26 வாசிக்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தரை தேடுகிறதுன்னு என்ன தெரியுமா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. பேஷன்ஸ் இஸ் குட். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதாம். கர்த்தருடைய நேரத்துக்காக, கர்த்தருடைய விடுதலைக்காக, கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்காக, கர்த்தருடைய அசைவாடுதலுக்காக காத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் எதிர்பார்த்து காத்திருப்பது நல்லது. ஆகவேதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து கிளம்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்களாம். அது என்ன காத்திருக்கிறது? காத்திருக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு அதன் மேலே நம்பிக்கையை வைத்து கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற விதத்திலே காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெறும் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். விசுவாசம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பொறுமையும் கூட இருந்துதான். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை பண்ணுறாரு, ஆனால் அவர்கள் காத்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அது நடைபெறப்படியாக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தோடும் பொறுமையோடு சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய சாதனைகளை அதிகமாக்க விரும்புகிறார். தம்முடைய சாதனைகளை அவர் பெருக பண்ண விரும்புகிறார் உங்கள் மூலமாக. எபேசியர் 3:20 நாம் வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். பாருங்கள், அது வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். மிகவும் அதிகமாய், கொஞ்சம் அதிகமாக இல்லை, மிகவும் அதிகமாய். எல்ஷதா என்று சொன்னால் போதுமான தேவன் இல்லை, போதுமானவருக்கு அதிகமானவரும் அல்ல, போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். அதனால தான் மிகவும் அதிகமாக செய்கிறார். கரெக்டாக செய்ய தெரியாது, அவர் கொஞ்சம் அதிகமாகவும் செய்ய தெரியாது, ரொம்ப மிகவும் எக்ஸசிவாக தான் செய்ய தெரியும் அவருக்கு. ஆர்மியானவர்களை கவனிக்க வேண்டும். தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய சாதனைகளை பெருக்க விரும்புகிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் என்ன சொல்கிறார், நீ கேள் நான் செய்கிறேன்றாரு. நாம் எவ்வளவு கேட்டாலும் சொல்கிறேன், நம்முடைய கேட்குதல்
நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய எண்ணங்கள்லாம் நாம் எவ்வளோ உயர்த்தினாலும் கூட அவருடைய அளவுக்கு இன்னும் உயர வேண்டியதாக இருக்குது, இன்னும் போக வேண்டியதாக இருக்குது. வளர்ச்சிக்கு எப்போதுமே ஸ்கோப் இருந்து கொண்டே இருக்குது, வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக உயரமான எண்ணங்கள் இருக்கலாம், உயர்ந்திருக்கலாம். வேண்டிக் கொள்வது இன்னும் உன்னதமான காரியங்களை வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இன்னும் வளர வேண்டியது இருக்குது, இன்னும் பெரிய காரியங்களை விசுவாசித்து இன்னும் பெரிய காரியங்களை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எப்போதும் நான் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஏன் அப்படி செய்கிறார்? நான் கேட்டதை செய்துட்டு போக வேண்டியது தானே. கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக ஏன் செய்கிறாருன்னு சொன்னால், அவர் தம்முடைய சாதனைகளை என் மூலமாய் நிகழ்த்த விரும்புகிறார், அதை பெருக்க விரும்புகிறார். இதுதான் உண்மை. அடுத்ததாய் நாம் பார்ப்போம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை பெருக பண்ண விரும்புகிறார். நாம் அமர்ந்து இருக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், அதிலே பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதம் 37:7 வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. உலகத்தில் பார்க்கும்போது பாருங்கள், சில பொல்லாத மனுஷர்கள் நல்லா போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. அவனை பார்த்த உடனே நமக்கு சில காரியங்கள் எரிச்சலை உண்டாக்குகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் யோக்கியனாக இருக்கிறேன், கடவுளுக்காக வாழுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கலையே, அவனுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு அநேகர் பாருங்கள் அப்படியே கரிச்சு கூட்டிகிட்டு எரிச்சலில் இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, தீவினை செய்கிற மனுஷன் மேலே எரிச்சலாகாதே. அதை பற்றி அதை பேசிக்கிட்டு அதை பாரப்பட்டுக்கிட்டு இருக்காத, அமர்ந்துரு, அவருக்கு காத்திரு, ரெஸ்டடாயிரு, குழப்பி கொண்டிருக்காத, போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காத, பாரப்பட்டு கொண்டிருக்காத, அங்கலாய்த்து கொண்டிருக்காதே. இந்த அங்கலாய்ப்பு, குழப்பம், பாரம், கவலை இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் அதில் பெருக பண்ண விரும்பல, உங்களை இளைப்பாறுதலில் பெருக பண்ண விரும்புகிறார். கர்த்தரை நம்பி கர்த்தருடைய நேரத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் காத்திருக்க மனுஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தேவன் உங்களுக்குள்ளாக தேவனை குறித்த ஒரு மரியாதையை பெருக பண்ண விரும்புகிறார். நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுதல்னு வருது தமிழில், அது பயப்படுதல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரெவரன்ஸ்ன்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். சொன்னால் ஒரு மரியாதை, கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை பெருசாக எண்ணி கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இடத்துல வாழ்க்கையில் வைக்கும்போது ஞானத்துக்கு அது ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் அந்த மரியாதையை பெருக பண்ண விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவித்தில் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், கர்த்தர் பேரில் இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் இது குறித்து என்ன நினைக்கிறார், அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருக்கு இது தகுமா என்று யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய மரியாதை கர்த்தருக்கு நேராக நமக்கு உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் தேவன் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையிலே நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்ய முடியும் போது செய்யாமல் இராதே, செய்கின்றார். ஏனென்றால் யூ மஸ்ட் இன்க்ரீஸ் இன் த குட் தட் யூ டூ ஃபார் அதர்ஸ். நீ நன்மை செய்கிறதிலே, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதிலே நீ பெருக வேண்டும். நன்மை செய்கிறதுல பெருக வேணும். அதனால தான் செழிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. ஒருத்தருக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது எப்போ? நமக்கு செழிப்பாக இருக்கும்போது, நாம் நல்லா இருக்கும்போது, நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்போது இன்னொருவனுக்கு கொடுக்க முடிகிறது. அதுக்காக தான் செழிப்பு அவசியம். அதனால தான் நம்ம பெருக பண்ண விரும்புகிறார். ஏன் பொருளாதாரத்தில் பெருக பண்ண விரும்புகிறார்னா, நாம் நன்மை செய்கிறதில் பெருக வேணும். ஒன்றும் கையில் இல்லைன்னா நன்மை செய்கிறதில் பெருகவும் முடியாது. அடுத்தபடியாக நம்முடைய தன்னம்பிக்கையை தேவன் பெருக பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் நமக்காக அவர் வைத்திருக்கிற வேலையை, நம்முடைய அழைப்பை நாம் இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான சகல தன்னம்பிக்கையை நமக்குள்ளே அவர் பெருக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 3:25-26 வாசிக்கிறோம், சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து, ஆங்கிலத்தில் அருமையாக இருந்து, the Lord is your confidence. கர்த்தர் தான் உன் நம்பிக்கை, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படி அவங்களை வைத்திருக்கிறார். ஒரு வேலையை நீங்கள் செய்யும்படி அழைத்திருக்கிறார். அதற்குள்ள திறமைகளை, ஆற்றலையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வேலையில் நீங்கள் ஈடுபடும் போது, அதை நிறைவேற்ற முன்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுவேன், உன்னிடத்தில் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தை உண்டு பண்ணுவதை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு இன்னொரு இடத்துல பார்த்துக்கிறோம் வேதத்திலே, தேவன் உங்களுடைய தூக்கத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்பத்தை கூட பெருக பண்ணுகிறார்.
உலக பிரகாரமான சில இன்பங்கள் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இது ஒன்று. தூங்கும்போது இன்பம் இருக்க வேணுமாம். நீதிமொழிகள் 3:24 சொல்லுது, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இன்பமாக இருக்குது? இன்றைக்கி பாருங்கள், அநேகருக்கு படுக்கிற நேரம் துன்பமாக இருக்குது. அவர்களுக்கு கெட்ட நினைவுகளும், அவர்களுக்கு பொல்லாத பயங்கரமான எண்ணங்களும் நினைவுகளும், பயப்படுத்தக்கூடிய காரியங்களும் அவருடைய மனதை ஆட்கொள்வது. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும், இன்பமே இல்லை. தூக்கம் என்கிறது அவளுக்கு வரமாட்டேங்கிறது. அவர்கள் ஒரு துன்பத்தின் நேரமாக அதை எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய இன்பம் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த இன்பத்தை நான் அதிகரிக்க விரும்புகிறேன், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். லேவியராம் 26:6 வாசிக்கிறோம், தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். தேசமே அப்படி இருக்குன்றாரு. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்க வேண்டும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாரு, உங்கள் தேசமே, இந்த லட்சம் மக்கள், உங்களை ஒருவன் கூட தூக்கம் இல்லாமல் இருக்க மாட்டான், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அந்த காலத்தில் துஷ்ட மிருகங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை, வந்து அடித்து கொல்ற வேலையில் இருக்கும். அது இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. வெப்பன்ஸே இருக்காதுன்றார். எந்த யுத்தமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு சமாதானமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், அதை பெருக்க விரும்புகிறார். தூங்கினா படுத்த தூக்கம் வரணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், அது கர்த்தருடைய சித்தம். ஒவ்வொரு விசுவாசியும் பாரத்தை கீழே இறக்கி வைக்க தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். பயத்தையும் திகிலையும் கவலையும் தூக்கி எறிந்துவிட்டு சமாதானத்தையும் நித்திரையில் வரும் இன்பத்தையும் அதிகரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 10-20 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறவர்கள், நான் சொன்னது போல் சிலர் தூக்கம் வரலைங்க, பயமாக இருக்குதுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதில் அதிகரிக்க வேண்டும், தூக்கத்தை இன்பமாய் அனுபவிக்கிற அனுபவம் உனக்கு அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாய் கர்த்தர் நீங்கள் அவரோடு கூட செலவிடும் நேரத்தை அதிகரிக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தரோடு கூட நீங்கள் செலவிடும் நேரம் என்பதை அதிகரிக்க விரும்புகிறார். ஏன் அது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால், இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறபடியாக சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒன்றை தான் கேட்டேன், ஒன்றை தான் நாடுவேன்றான். என்னது அது? கர்த்தருடைய மகிமையை நான் காண வேண்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், கொஞ்ச நாளைக்கு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை, அவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பதை நான் நாடுவேன். இந்த விருப்பம் உள்ளத்திலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனோடு நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய உள்ளங்களிலே பெருக வேண்டும். அது நல்ல ஆவிக்குரிய ஜீவித்துக்கு அடையாளம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தீர்கள், உங்களை ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆலயத்துக்கு செல்லுகிறீர்கள், கர்த்தரோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்கிற விருப்பம் பெருகுகிறதா? அருமையானவர்கள், அது பெருக வேண்டும். அடுத்தபடியாக தேவன் இந்த பூமி கூட உங்களுக்கு ஏராளம் தாராளமாய் உற்பத்தி செய்ய வேண்டும், அதிகமாய் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். லேவியராம் 26:3-5 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, சுகமாக குடியிருக்கணுமா, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணுமா? கர்த்தர் சொல்கிறாரு, கற்பனையின்படி செய், வார்த்தையின்படி செய், இதெல்லாம் பெருகும், உனக்கு சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லுகிறார். இன்னொன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விதைப்பை நான் அதிகமாக்க விரும்புகிறேன், ஏனென்றால் உன்னுடைய அறுப்பையும் அதிகமாக்க விரும்புகிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? ஆகவே கர்த்தர் நீங்கள் விதைக்கிறதை அதிகமாக்க விரும்புகிறார். ஆகவே ஒரே மாதிரி கொடுக்குறதையே அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை அதிகரித்து இன்னும் அதிகமாய் கொடுக்க முற்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை இந்த பெருக்கத்தின் பாதையில் நடத்த விரும்புகிறார். அதிகமாய் கொடுக்க
உங்களை நடத்துகிறார். ஏனென்றால் அதிகமாய் நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக தேவன், நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாய் பாடுபட்டு அது நிமித்தமாய் எதையாவது இழந்தீர்கள் என்றால் அதை உங்களுக்கு திரும்ப தரும்போது உங்களுக்கு பெருக்கத்தோடு அதை திரும்ப தர விரும்புகிறார். அதனால தான் இயேசு சொல்கிறார், சுவிசேஷ நிமித்தமாகவோ என் நிமித்தமாகவோ வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நூறத்தனையாக தரேன்றார். என் நிமித்தமாக துன்பப்பட்டதே இழந்தீர்களா, நூறத்தனையாய் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிப்பு கூட பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது வெறும் பணத்தை பற்றி அல்ல, எல்லாத்தையும். மன்னிப்பை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தீமையை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். தேவன் இதை பெருக்க விரும்புகிறார். நீங்கள் பெரும் மன்னிப்பை பெருக்க விரும்புகிறார். கடைசியாக தேவன் தம்முடைய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை 1000 மடங்கு பெருக்க விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த தேசத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய சபை, இயேசுவின் சரீரமாகிய சபையை பெருக பண்ண விரும்புகிறார். என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார். இதுதான் தேவனுடைய சித்தம். பெருக்கம் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், பெருகி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பொருளாதார செழிப்பும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள்.